இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன். சரிங்களா, நம்ம கேஎலுக்கு தனியாக டிஆருக்கு தனியாக நம்ம கெஸ்ஸிங் கொடுப்போம். ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதன்கிழமை 50-50 அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதோடைய ட்ரா நம்பர் 127. லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு 761 270. சரிங்களா. ஸோ 28/1/2024 அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 610 554. ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம், வின்னிங் கொடுத்தோம் அப்படின்றத பார்க்கலாம். பட் நம்ம கெஸ்ஸிங் கொடுக்கலைங்க, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வீடியோ போடுறோம். சரிங்களா, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். வேணா எந்த மாதிரியான நம்பர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி வின்னிங் வீடியோ போட்டிருக்கோம். நம்ம எப்படி கொடுத்துருந்தோம்னா 558, சரிங்களா, 557 354, அந்த மாதிரி 54 நிறையா பேர் கொடுத்துருந்தோம். சரிங்களா. ஸோ டேரெக்டாக பிசி வின் பண்ணியிருந்தோம். நம்ம ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நம்ம போயிருந்துச்சு. இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 5 வின்னிங் எடுத்திருக்கோம். சரிங்களா, 5 வின்னிங் எடுத்திருக்கோம். பொங்கலுக்கு அப்புறம் வீடியோ போட்டுட்ருக்கோம். டெய்லியும் ஜஸ்ட் மிஸ்ஸில் இந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. ஸோ இப்போ தான் கெஸ்ஸிங் வீடியோவுக்கு நம்ம வரோம். சரிங்களா. ஸோ அதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் ஒரு சப்போர்ட் கேட்டிருந்தேன். சரிங்களா, எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் அப்படின்னா, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். சரிங்களா, எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேட் ஆகி நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம். இதை பல ட்ரிப் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா. ஸோ அந்த ஒரு உதவியை நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வந்து நம்ம காசோ பணமோ எதிர்பார்க்கலைங்க. 2 சப்போர்ட். ஒன்று லைக் பண்ணுங்கள், இன்னொன்று ஷேர் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். சரிங்களா. ஸோ லைக் பண்ணுங்கள். யாருக்கு நம்ம வீடியோ வேணும், நம்ம கெஸ்ஸிங் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கம்பல்சரியாக லைக் ஒன்று தட்டி விடுங்க. ஸோ தட்டி விட்டிங்கன்னா தான் நமக்கு ஒரு மோட்டிவேட் ஆகி ஏதோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம். உங்கள்கிட்ட வந்து வேறு எதுவுமே நம்ம எதிர்பார்க்கல, ஒரு லைக்கு தான் எதிர்பார்க்குறோம். அதுக்கே வந்து அந்த லைக்கு வரமாட்டேங்குது. அதுக்காக சொல்கிறோம். ஸோ அதனால் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குங்க. கேஎல்டிஆர் சம்மந்தமான குரூப் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் குறைஞ்சது ஒரு 10-20 குரூப் இருக்கும். சரிங்களா. ஸோ அந்த குரூப்பில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அது யூஸ்ஃபுல் மட்டும் இல்லைங்க, ஒருவேளை அவங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தானே அனுப்புகிறீங்க, நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தவற விட்டாலும் யாராவது ஒருத்தர் அந்த குரூப்பில் இருக்கவங்க பயன்படுத்திக்குவாங்க. அந்த நோக்கத்துக்காக சொல்கிறோம். கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குற விஷயம் 2 விஷயம் இதுதான். ஒன்று லைக் பண்ணுங்கள். சரிங்களா, அது வீடியோ பார்க்கும்போதே லைக் பட்டனை தட்டி விடலாம், கீழே இருக்கும். சரிங்களா. அடுத்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா, இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோவை தெளிவாக பாருங்கள், தெளிவாக கேளுங்க. சரிங்களா, தெளிவாக கேட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுக்குறோம், எந்த மாதிரி நம்பர் வருதுன்னு சொல்லிட்டு மிஸ்ஸின் நம்பர் நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம். அதில் ஒரு 5 ஜோடி எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது எம்சி கெஸ்ஸிங் மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ண முடியும். அதுக்காக சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6 5 8 3ங்க. சரிங்களா. பி போர்டில் பார்த்தீங்கன்னா 1 8 3 0. ஸோ ஒரு 8 3 அந்த 6 8 அந்த பேர் அதிகமாக இருக்கும். அதை சொல்லிடுறோம். இந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணணும். சரிங்களா, நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணணும், அந்த மாதிரி தான் எடுத்து சூஸ் பண்ணணும். அதேமாதிரி சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மீண்டும் ஒரு 0வை காமிக்குது. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 270 இருக்கிற 0 வருது. சரிங்களா. 0 6 7 9 8 ஏன்னா வரிசையாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். நமக்கு என்ன வருதோ அதுதான் எடுத்து கொடுத்துருக்கோம். நம்ம வரிசை 1 to 10க்குள்ளே எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா இங்கே 2ஆம் நம்பர், அந்த மாதிரி 4ஆம் நம்பர், இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்கலாம். அந்த போர்டில் எந்த மாதிரி அமையுது அது மட்டும் தான் எடுத்து கொடுத்துருக்குறோம். இப்போ 6 7 8 9ன்னு இங்கேயும் 6 8 இருக்குது, இங்கேயுமே 8 அந்த 3 அந்த பேர் அப்படியே தான் இருக்குது. சரிங்களா.
ஸோ நம்ம வந்து என்ன அமையுதோ என்ன ஃபார்முலாவில் வருதோ அதாங்க எடுத்து கொடுப்போம். சரிங்களா? விமர்சனங்கள் எது வேணாலும் வரலாம். இப்போ வரதில்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நான் எடுக்கிறப்பே பார்த்தேன், ஏ போர்ட்லேயும் சரி சி போர்ட்லேயும் சரி ஒரே மாதிரியான நம்பர்கள் இருக்கும். சரிங்களா? அதுக்காக 1 2 3 வரும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரியான நம்பரில் டபுள் சொல்லலாம். 6 6 8 8 7 7 அந்த மாதிரி வரலாம். நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். மீண்டும் மீண்டும் சொல்கிற காரணம் அதுதான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே முதல்ல இருக்கிற 3 நம்பருக்கு ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரிங்களா? அதில் நான் அதிகப்படியாக போகிறது வந்து ஒரு 6 5 8 3 நம்பர் மார்க் பண்ணுறேன். இதில் இந்த 2 நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பருங்க. அதேமாதிரி பி போர்டில் நான் ஒரே ஒரு நம்பர் போடுறேன். கண்டிப்பாக இது பி போர்டு அல்லது சி போர்டில் ஷூராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கணக்கு அமைஞ்சிருக்கு. அதேமாதிரி சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0 6. அப்போ வந்து 6ஆம் நம்பர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துல வந்திருக்கு. சரிங்களா? அதேமாரி ஒரு 5ஆம் நம்பருக்கு 0 இருக்குது. அப்போ 6 5 அதனுடைய பவர் அந்த மாதிரி தான் நிறைய இருக்குதுங்க. சரிங்களா? ஸோ மீண்டும் மீண்டும் சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் நிறைய இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு நம்பர் வந்துட்டால் எடுத்துகிட்டு மீதி நம்பரை பயன்படுத்திக்கோங்க. மிஷின் நம்பர் வந்தப்புறமும் நம்ம சிங்கிள் போர்ட் கெஸ்ஸிங் கொடுப்போம். அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 61 6ஆம் நம்பர் சொல்லியிருந்தேன். என்னுடைய பவர் சொல்லியிருந்தேன் 61. ஏன்னா 6ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தாங்க. சரிங்களா? 6ஆம் நம்பர் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். 6 5 1 0 அந்த பேர் தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா? முக்கியமான நம்பர் லிமிட்டாக எடுத்து யூஸ் பண்ணுறவங்களுக்காக அதை நம்ம கொடுத்துருக்கோம். அதேமாதிரி 66. சரிங்களா? 6 1 6 6 6 2 8 6 5 6 புரியுதுங்களா? கொடுத்துருப்போம். 7 1 7 7 2 1 8 8 சொன்னோம் இல்லைங்களா? 6 6 8 8 7 7. ஸோ 0 9 1 0 9 9 5 9 பாருங்கள். நம்ம அங்கே என்ன சிங்கிள் போர்டில் அமைஞ்சிருக்கோ அதை தான் அப்படியே எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த ஃபார்முலா அப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக 3 போர்டுமே தட்டி தூக்கும். எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஆல் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல் போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறது 2 சப்போர்ட் தான். நான் காசாக பணமெல்லாம் எதிர்பார்க்கல. ஃப்ரீ ஆஃப் கெஸ்ஸிங் தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம கேட்குற 2 விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம கொடுக்குறதுக்கு ஒரு மதிப்பளிக்கும் விதமாக லைக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம வீடியோ போடுறோங்க. இன்றைக்கி இல்லை நாளைக்கு கண்டிப்பாக 3D தட்டி தூக்கும். ஓப்பனாகவே சொல்கிறேன். ஓப்பன் டாக்காக கொடுக்குறேன். நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன். இந்த மாதத்தில் இன்றைக்கி 28ங்களா 29 30 31 இந்த மாதம் முடியத்துக்குள்ள கண்டிப்பாக ஒரு 3D தட்டுறதுக்கும் 3 நாள் நான் வீடியோ போடுறேன். அது ஒரு சேலஞ்சாகவே சொல்கிறேங்க. சரிங்களா? அது நான் ஒரு சேலஞ்சாகவே உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம வீடியோ போடுற அன்னைக்கு எல்லா அன்னைக்குமே நாம் நல்ல வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம வாங்கியிருப்போம். அதுக்காக சொல்கிறோம். அதுக்காக மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆகி ரெகுலராக வீடியோ வரும். அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கும் கேஎல்டிஆர் சம்மந்தமாக. அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த கெஸ்ஸிங் வீடியோவை தெளிவாக பாருங்கள், கேளுங்க. அப்போ தான் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் எடுத்து அனுப்பக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி, மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுக்குற கெஸ்ஸிங் சரி மேட்ச் பண்ண முடியும். நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியும். இப்போ நான் அதிகப்படியாக ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 6 7 போகிறேன். அது கூட 0 இதில் இருந்தால் ஒரு 3 நம்பர் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இதுலேருந்து தான் வர மாதிரி தான் 3 நம்பர் கண்டிப்பாக வரணும். அப்படி இல்லைன்னா மினிமம் 2 நம்பர் வரணும். இன்னொரு நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1ஆம் நம்பருக்கு போகலாம். சரிங்களா? ஒரு 1ஆம் நம்பரில் 5. சரிங்களா? 1 5 அதை ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். நம்ம மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நம்ம அதை சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து 3D இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த 5 நம்பர் 6 அதனுடைய பவர் 5 இதனுடைய பவர் 7. ஸோ இந்த நம்பரில் இருந்தால் கம்பல்சரியாக 3D அமையும். அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கே 3D தட்டி தூக்கவும் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்தலாம். 0 0 56 0 56 605 96 72 672 462 9959 சரியா 959 216 761 இந்த 61 பேரை வச்சு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆன்லைன் பண்ணுறது இந்த லிமிட்டாக இருக்கிறவங்களுக்கு. சரிங்களா? முக்கியமான நம்பர் தான் எல்லாமே. அதில் முக்கியமான நம்பர் நம்ம கொடுக்குறோம். 877ங்க. சரிங்களா? 877 103 301 310 அந்த மாதிரியான நம்பர் மிஷின் நம்பர் வரப்பறம் அந்த பேட்டர்னில் வந்தால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். 894 709 743 793 73 ஒரு பேர் நம்ம கொடுக்கல. வேணும்னா நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம். மிஷின் நம்பர் பார்த்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க.
998ங்க சரிங்களா. ஸோ டபுள்ஸ்க்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. 998 663 288 சரிங்களா. 88 99 77 வச்சு கொடுத்துட்டோம். 010ங்க அதேமாரி இப்போ 010 அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 860 042 769 இந்த 369 769 2 3 நாளாக வந்துட்டுருக்கு பார்த்துக்கோங்க. 410 014 நேற்று கூட கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருக்கு. நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆகி நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்காக கஷ்டப்பட்டு தான் இந்த கெஸ்ஸிங்லாம் எடுத்து கொடுக்குறோம். அதை நீங்கள் பயன்படுத்திப்பீங்க. நம்ம சேனலை பற்றி உங்களுக்கு தெரியும். போன மாதம் 13 வின்னிங் கொடுத்துருந்தோம் சரிங்களா. இந்த மாதம் 5 கொடுத்துருக்கோம். 10 நாளாக வீடியோ போடலைங்க. இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக இந்த ஒரு 3 நாள் ஓப்பன் சேலஞ்ச் சொல்லியிருக்கோம், ஒரு 30 தட்டு தூக்கம்னு. ஸோ அதுக்காவது நீங்கள் லைக் பண்ணி என்ன வந்து ஒரு அப்ரிஷியேஷன் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும். அது கேஎல்டிஆர் சம்மந்தமாக இருக்க குரூப்பில் எல்லாத்திலையும் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க. அப்போ தான் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம கொடுக்குற எம்சி கெஸ்ஸிங் இருக்குது இல்லைங்களா, எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம 2 விஷயம் கொடுப்போம். என்னன்னா ஒன்று வந்து ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போம் சரிங்களா. ஒன்று வந்து ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்படின்னா எம்சி நம்பர் வந்ததுக்கப்புறம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் கொடுப்போம். இது ரெண்டையும் நீங்கள் மேட்ச் பண்ணுன்னா நம்ம இந்த வீடியோவை தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் சரிங்களா. அதுக்கப்புறமேட்டு தான் அதில் வந்து இதில் 5 பேர் எடுக்கணும். மிஷின் நம்பர் வந்தப்புறம் மேட்ச் பண்ணி ஏபிசி ஃபுல் டெய்லியும் 3D வின் பண்ணலான்னு நான் சொல்லியிருக்கேங்க ஒரு வார்த்தை. அதுக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால மீண்டும் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.